புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நேரலையை துண்டித்து ஆளும் திமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை அதனுடைய சிறப்பை இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் ஏற்றுக்கொள்கிற வகையிலே இதே அவையிலே அவர் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவருடைய அரசியல் வழித்தொண்டலாக பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்களும் இருமொழி கொள்கையை வலியுறுத்தி அவர் செயலாக்கம் செய்திருக்கின்றார்கள். அவருடைய அரசியல் வாரிசாக தமிழர் குலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருமொழி கொள்கையை வலியுறுத்தி செயலாக்கம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் இருமொழி கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள். தமிழ் மொழிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றியிருக்கிற தொண்டு இந்தியாவிலே என்று சொல்வதா உலகத்திலேயே மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய பாரத ரத்னா புரட்சி தலைவர் அவர்கள்.